சாப்பிட்டு முடிச்சுட்டு இலைய முடலான்னு பார்க்கும்போது பிரியாணி வச்சுட்டு போறாரு. ப்ரோ அவர் அன்லிமிட் தானே சொல்லி வந்தாரு. அன்லிமிட் தானே சாப்பிடணும். என்னடா நீ நையன்ற சோ தெரியாம ஒரு 399 கொடுத்து தொலைஞ்சிட்டோம் பிரியாணி. சரி, டி நகர்ல இந்த கடையில மெயின் டிஷ் ஆர்டர் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா இந்த சைட் டிஷ் மட்டும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே போல அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க மெயின் டிஷ் எல்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஆனா அந்த சைட் டிஷ் மட்டும் குவிச்சு வச்சிருக்காங்க. சரி, டி நகர்ல இருக்க கசிம் பாய் ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தேன். நாங்க அங்க போகும்போது செம்ம கூட்டமா இருந்துச்சு. மதுரையை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல நல்ல கடைகள்லாம் சந்து பொந்துல தாங்க இருக்கும். அதுவும் அந்தந்த ஏரியாக்காரங்களுக்கு அது ரொம்ப ஃபேவரட்டான கடையா இருக்கும். அப்படி தெப்பக்குளம் சைடு ஒரு வேலையா நம்ம பாய்ஸோட போயிருக்கும் போது நம்ம மாமா தாங்க இந்த ஒரு கடைக்கு எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருந்தாரு. எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு நல்ல பசியில போனதுக்கு அதுக்கும் பொரட்டா, கிரில் சிக்கன்,